5 ஆண்டு காலம் நீங்க சாதனை செஞ்சீங்கன்னா நீங்க அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. சாதனை எதுவும் கிடையாது. அன்றாடம் கொலை கொள்ளை கற்பழிப்பு, எதை பார்த்தாலும் காசு 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 காசு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கின்ற அரசு பள்ளிக்கூடம் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அந்த 10.5 விழுக்காட்டை கெடுத்தவர் ஸ்டாலின் அவர்கள். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய துரோகம்! 4 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடத்தை புகட்டுங்கள். யாரும் காதை. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில, வருகின்ற ஆட்சியில சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப, அவரவர் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப நிச்சயமாக இடஒதுக்கீடு வழங்கப்படும். தனி ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு எல்லாம் வழங்கப்படும். பட்டியலின மக்களுக்கு, குறிப்பா பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு 18 விழுக்காடு இருக்கு. அதுல 3 விழுக்காடு அருந்ததியர், மீதி இருக்கிற 15 விழுக்காடு 3ஆக பிரித்து உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். இது உறுதி. இதுதான் உண்மையான சமூக நீதி. சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கும் இல்லை. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தருமபுரியில பார்த்தா பாலக்கோடு தொகுதியில திமுக வேட்பாளர் ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார். சுவரொட்டினா போஸ்டர். அதுல பார்த்தா திமுகவுக்கு வாக்களிப்பீர், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக வேட்பாளர்களும் திமுக கட்சியும் அவங்க முதலமைச்சரை நம்பல, அவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததை நம்பல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பல, அவங்களுடைய திராவிட மாடல், வெட்டி மாடல் அதை பத்தி நம்பல. நம்புறது 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், 8000 ரூபாய் கூப்பன் என்பது ஒரு ஏமாற்று வேலை. அது வெறும் பேப்பர், வெறும் காகிதம். அந்த கூப்பன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீ திமுக காரனுக்கிட்ட 3000 லஞ்சம் கொடுக்கணும். அதுவும் திமுக குடும்பத்தை பார்த்து தான் கொடுப்போம், உங்களுக்கு தான் கொடுக்காது, கொடுக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் நேரடியாக உங்க வங்கி கணக்கில் நான் போட்டேன். இவர் 8000 ரூபாய் பேப்பர் கொடுக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்கிறார். அதனால இந்த மாதிரி ஏமாற்று வேலை எல்லாம் திமுக செஞ்சிட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் எல்லாமே அந்த ஆசை வார்த்தைகள், அடுக்குமொழியில் பேசுறதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு எடுபட போறது கிடையாது. இது முடிவாயிடுச்சு. பண்ருட்டி தொகுதி நம்முடைய தக்காளி மோகன் தான் எம்எல்ஏ என்று முடிவாகிவிட்டது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து தரப்பு மக்களும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் ஞாபகம் வச்சுக்க, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஏன்னா சரளமா கஞ்சா, காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டமின் என்று வெள்ளக்கார என்னென்ன போதை பருத்து மாத்திர, போதை ஊசி, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் உங்களுடைய கிராமத்திலே கிடைக்கிறது. காரணம் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியினால. திறமை இல்லாத ஒரு ஆட்சி. அதுவும் இந்த ஆட்சி இந்த நிலைக்கு யார் தெரியுமா காரணம்? நேரடி காரணம் காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு. நான் சும்மா முதலமைச்சரை குறை சொல்ல நினைச்சுக்காதீங்க. கஞ்சா, காக்கைன், ஹெராயின், போதைப் பொருட்கள் சந்துகளில் சாராயம், கள்ள சாராயம், இந்த சாராயம், எல்லாம் சாராயம் விற்கிறது காரணம் காவல்துறை நேரடி முதலமைச்சர் கண்காணிப்பில் இருக்கு. முதலமைச்சர் கீழ் இயங்கிட்டு இருக்கு. அதனால்தான் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பெண்கள் இன்னைக்கு மானபங்கம் செய்து கொலை செய்கின்ற காரணம் முதலமைச்சர். இந்த பண்ருட்டியில கெடிலம் ஆறு ஓடிட்டு இருக்கு. கெடிலம் ஆறு ஓடிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட ஆறு அது! ஆனா இன்னைக்கு அந்த ஆறு குப்பை மேடாக மாறி இருக்கிறது.
குப்பை மேடாக மாறி அதுல குப்பையை கொட்டி எரிக்கிறது பார்த்திருக்கீங்களா? அது ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் போறப்போ எனக்கு வயிறு எரியும். என்னடா இருக்கிறோம், எங்கடா இருக்கிறோம்? குப்பையை ஆற்றுல கொட்டுவாங்களா யாராவது? அதை கொட்டி யாராவது எரிப்பாங்களா? ஆறியாது. நமக்கு தண்ணி கொடுக்கிற, நமக்கு எல்லாம் உயிர் கொடுக்கின்ற ஆறு, அந்த ஆற்றுல தடுப்பணைகளை கட்டி தண்ணி தேக்கி வச்சு நின்று அந்த என்எல்சி காரன் உறிஞ்சி தண்ணி எல்லாம் உறிஞ்சதுக்கு அதுக்கு நிகராக தண்ணியை தேக்கி வச்சா இங்க தண்ணி நிலத்தடி நீர் உயரும். இது நிச்சயமா நடக்கும். அதற்கு தக்காளி மோகன் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். உறுதியாக அவர் இதெல்லாம் உங்களுக்கு செய்து முடிப்பார் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல வீடு வீடா தெரு தெருவா வீதி வீதியாக சென்று நம்முடைய தக்காளி மோகன் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறுத்து மிகப்பெரிய வெற்றி. அவர் 3வது இடத்துல இருக்கிறார். அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் 3வது வரிசையில் இருக்கின்ற மோகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.